ஜனநாயகம் படத்தில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ட்விஸ்ட் நடந்திருக்கு. பிப்ரவரி 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. வாங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேவிஎன்எல் ப்ரொடக்ஷன் அவங்க போட்ட கேஸை அவங்களே இப்போ வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கான ரீசன் வந்து தெரியல. நமக்கு ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, நம்ம ஆர்கியூ பண்ண தான் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து தள்ளி போடுறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இவங்களா வந்து இப்போ இந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இந்த தணிக்கை சான்றிதழுக்காக ஜனநாயகம் படக்குழு டீம் வந்து எப்போ அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா 2025 டிசம்பர் 18ஆம் தேதி அப்ளை பண்ணுறாங்க. இது அப்ளை பண்ணி 1 வீக்கில் யூஎஸ் சர்டிஃபிகேட் வேணால் கைக்கு வரணும். ஆனால் இந்த படத்தோட ரிலீஸ் வந்து எப்போ அப்படின்னா ஜனவரி 9. இந்த தணிக்கை சான்றிதழ் தராது காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படத்தில் மதம், இராணுவம் இதெல்லாம் இருக்கிறதுனால சில காட்சிகள் மியூட் பண்ணணும் அண்ட் கட் பண்ணணும், யூஎஸ் சர்டிஃபிகேட் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு காத்திருந்து பார்ப்போம். இதேமாரி வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா இந்த மக்கள் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிப்ரவரி 20ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகணுமோ கமெண்ட்டில் Feb 20 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.